கர்நாடகாவில் ரயில் பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. விரைவில் பெங்களூரு சிவமோகா இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்திய அதிவேக மற்றும் வசதியான ரயில்களில் ஒன்றான இந்த சேவை மாணவர்கள், தொழில்நுட்ப நிபுணர்கள் மற்றும் தினசரி பயணிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகாவின் 12வது வந்தே பாரத் ரயில் இது. இந்த புதிய ரயில் சேவை பெங்களூரு மற்றும் சிவமோகா நகரங்களை நேரடியாக இணைக்கும். இந்த ரயில் இயக்கம் தொடங்கியவுடன் கர்நாடகாவில் இயங்கும் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 12ஆக உயரும். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் அதிவேக ரயில் சேவைகளை விரிவுபடுத்தும் முயற்சியில் இது ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய ரயில் சேவை பற்றிய தகவலை பி.சி. மோகன் தனது சமூக வலைதள பதிவில் உறுதி செய்துள்ளார். அவர் தனது பதிவில் சிவமோகா பெங்களூர் வந்தே பாரத் ரயில் விரைவில் என்று குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் இந்த ரயில் எப்போது தொடங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ தேதி அல்லது முழுமையான அட்டவணை இன்னும் வெளியிடப்படவில்லை. சிவமோகா மற்றும் அருகிலுள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் இந்த சேவைக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றனர். சிவமோகா நகரம் பெங்களூருவிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 2023ஆம் ஆண்டு அங்கு புதிய விமான நிலையம் திறக்கப்பட்டதன் மூலம் அந்த பகுதியின் போக்குவரத்து வசதி மேம்பட்டது. தற்போது வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டால் அந்த நகரத்திற்கான பயணம் இன்னும் வேகமாகவும் வசதியாகவும் மாறும். குறிப்பாக மாணவர்கள், தொழில் நிபுணர்கள் மற்றும் வணிகர்களுக்கு இந்த சேவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பெங்களூரின் விரிவடைந்த ரயில் இணைப்பு. இந்த புதிய சேவை தொடங்கப்பட்டால் பெங்களூரு நகரம் பல முக்கிய நகரங்களுடன் வந்தே பாரத் ரயில் மூலம் இணைக்கப்படும். தற்போது மைசூர், சென்னை, எர்ணாகுளம், ஹைதராபாத், கோவை ஆகிய நகரங்களுடன் இந்த சேவை உள்ளது. புதிய சிவமோகா சேவை இந்த பட்டியலில் சேர உள்ளது. பெங்களூர் மங்களூர் வந்தே பாரத் திட்டமும் விரைவில் வரப்படும். இதற்கிடையில் மங்களூரு நகரத்தையும் பெங்களூருடன் இணைக்கும் வந்தே பாரத் ரயில் திட்டமும் முன்னேறி வருகிறது. இந்த திட்டம் குறித்து வி. சோமண்ணா சமீபத்தில் தகவல் வெளியிட்டார். அந்த வழித்தடத்தில் மின்மயமாக்கல் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றனர் என்றும், சுமார் 33 கிலோமீட்டர் பணிகள் மட்டுமே மீதமுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சேவை தொடங்கப்பட்டால் தும்கூர், ஹாசன் மற்றும் கடலோர மங்களூரு பகுதிகளுக்கு பயணிக்கும் மக்களுக்கு பெரும் நன்மை கிடைக்கும். புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டால் பெங்களூர் சிவமோகா இடையிலான பயண நேரம் கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிவேக வசதிகள், நவீன இருக்கைகள், தானியங்கி கதவுகள் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் இந்த ரயில் இயங்கும். இந்த புதிய சேவை மூலம் கர்நாடகாவின் ரயில் போக்குவரத்து மேலும் மேம்பட்டு எதிர்காலத்தில் இன்னும் பல அதிவேக ரயில் சேவைகள் அறிமுகமாகும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர்.